ஜெயம் ரவி, ஆர்த்தி டிவோர்ஸ் ரூமர் ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி மூத்த பத்திரிகையாளர் வலைப்பேச்சு ஆனந்தன் ஒரு முக்கியமான தகவல சொல்லியிருக்கிறாரு. இந்த டிவோர்ஸ்க்கு முக்கிய காரணம் ஆர்த்தி தான் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாருன்னா பாருங்களேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவரோட மாமியார் சுஜாதா தான் இதுக்கு முக்கியமான காரணம். அவங்க தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆர்த்தியோட சந்தேக புத்தி தான் இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. குறிப்பிட்ட விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெயம் ரவிய அவங்க அப்பப்போ ஷூட்டிங் நடுவுல ஃபோன் பண்ணி, "என்ன பண்ற? எங்க இருக்க?" இப்படின்னு கேட்பாங்கன்னும், அவர் ஒரு வேளை ஃபோன் எடுக்கலன்னா, டைரக்டருக்கு கால் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லன்னா, அசிஸ்டன்ட்களுக்கு கால் பண்ணி, என்ன பண்றாரு? அப்படின்லாம் வந்து இவங்க கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, திடுதிடுப்புன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து செக் பண்றது, ஷூட்டிங் ரூம் கதவ திறந்து, உள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்லாம் செக் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்ட்டு ஆர்த்தி நெறைய மன உளைச்சல ஜெயம் ரவிக்கு குடுத்ததால தான், ஜெயம் ரவியும் இப்படிப்பட்ட முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த வேவு பார்க்குற பிரச்சனை தான் ஆர்த்தி, ஜெயம் ரவிக்கு இடையே பெரிய பூதாகரமா வெடிச்சு, இப்போ டிவோர்ஸ் வரையும் போயிருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் சொல்லிட்டு, இவர் ஒரு மூத்த பத்திரிக்கையாளரா அவரோட கருத்த சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையா, பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியல. உள்ள பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுவரைக்குமே கூட பாருங்களேன், எவ்ளோ விஷயங்கள், எவ்ளோ பேச்சு நடந்துட்டுருக்கு. ஜெயம் ரவி சைட்ல இருந்தோ, இல்ல அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்தோ, ஆர்த்தி சைட்ல இருந்தோ, இல்ல அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்தோ, யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல பாருங்களேன். பார்க்கலாம் இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்றது பார்க்கலாம். தொடர்ந்து இப்படி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு நீங்க எங்களோட குரோனிக்கல்ஸ் தமிழோட இணைந்திருங்கள்.